ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாம் ஒரே டின் ஐட்டம் பேக் ஐட்டமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஊறுகாய். இந்த ஊறுகாய் எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? ஆமாம் தான் ரிசல்ட் வரும். ஆனா இது எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, இது எப்ப மேனுஃபேக்சர் பண்றாங்க, இது எப்ப எக்ஸ்பைரி டேட் ஆகுது, இதுக்கு என்ன ப்ராசஸிங்க்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்றதை தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க அந்த வீடியோ பத்தி போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற கெமிக்கல் வந்து சோடியம் பென்சோயேட். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளோட ஊறுகாய், மயோனீஸ், அப்புறம் நம்ம சாஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே இது யூஸ் பண்றாங்க. இது வந்து பொதுவாக இதோட சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்லை. பட் விட்டமின் சி ரிச் ஃபுல்லா இருக்க ஃபுட் அது கூட சேர்ந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த சோடியம் பென்சோயேட்ன்றது அந்த விட்டமின் ஆசிடிக்கோட மாறி பென்சீன் ஒரு காம்பவுண்டா கிரியேட் ஆகுதுங்க. ஸோ இந்த பென்சீன் வந்து ஹைலி கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர் உருவாகிற மருந்துல அது ஒரு முக்கியமான கெமிக்கலா விளங்குது. ஸோ இதோட யூசேஜ் நிறைய இருக்க பேக் ஃபுட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் சார்பேட் அப்படின்னு சொல்ற கெமிக்கல். இது வந்து மோஸ்ட்லி கேக்ஸ், பிஸ்கெட்ஸ், ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல யூஸ் பண்றாங்க. சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து யூஸ் பண்ணுறது கால்சியம் புரோபனேட். இதுல வந்து ஒரு சின்ன சைடு எஃபெக்டா மைக்ரைன், ஹெட்ஏக் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி எதுல இருக்குன்னா கேக்ஸ் அண்ட் ட்ரைட் ஐட்டம்ஸ்ல நிறைய இந்த கெமிக்கல் யூஸ் பண்றாங்க. அடுத்த கெமிக்கல் வந்து பிஹெச்ஏ அப்புறம் பிஹெச்டி. இந்த ரெண்டு கெமிக்கல் ரெண்டுமே யூஸ் பண்ணது நம்ம பேக்ட் வர இந்த முறுக்கு, அப்புறம் இந்த அல்லடை, இந்த மாதிரி விஷயங்கள் பேக்ல இமீடியட்டா சாப்பிட்ற விஷயங்களுக்கு பேக்ல மக்கி போற ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்றாங்க. இதுல வந்துட்டு பிஹெச்ஏ எதுக்குன்னா மைல்டா ப்ராபபிள் கேன்சர் வரதுக்கான சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பிஹெச்டி வந்து விமென்ஸ்க்கு நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு பிசிஓடி, அப்புறம் இந்த மாதிரி டிலேடு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டோட கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒரு பேக்ல வந்து அதோட பேரா வராதுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோட்ஸ் தான் வந்துட்டு அந்த ஒரு பேக்கெட்குள்ள வரும். ஸோ இதை மட்டும் இந்த கோடு என்னன்ற விஷயம் நான் டாக்குமெண்ட் பண்றேன், எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோட்ஸ் மட்டும் இருக்கான்றத பார்த்துக்கோங்க. இது வந்து ரெகனைஸ்டு கோட்ஸ். இதையே நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இதை விட தவிர்த்து வேற ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ண மாதிரி ஒரு பேக்கெட்ல கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சுட்டு அதை பத்தின டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இன்டேக் பண்றதுக்கு யோசிங்க. ஸோ லாஸ்டா பாக்குறது வந்து சோடியம் நைட்ரேட் அண்ட் நைட்ரேட். இது வந்து நம்ம வெளிநாட்டுல யூஸ் பண்றதுதான் நிறைய யூஸ் பண்றாங்க. மெயினா இந்த ப்ராசஸ்டு மீட் இந்த மாதிரி இறைச்சியை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றாங்க. ஸோ இதோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா மெயினா நைட்ரேட்ஸ் கண்டென்ட்ஸ் வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய வந்துட்டு நிறைய இந்த கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது நைட்ரேட். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு இந்த ப்ராசஸ்டு மீட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்பயுமே ஃப்ரெஷ் மீட்ஸ் யூஸ் பண்றது சேஃப்டியான விஷயங்கள். ஸோ இந்த கெமிக்கல்ஸை விட நம்ம நேச்சுரலாவே நம்ம இயற்கையாவே நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ராசஸ் ஒரு ஃபுட்டை பதப்படுத்துறதுக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு, சுகர், ஹனி, அப்புறம் வினிகர் அப்படின்னு சொல்ற இந்த 4-5 விஷயங்கள்ல இயற்கையாவே ப்ராசஸ் பண்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ எப்பயுமே ரொம்ப நாள் பதப்படுத்தி வச்சு சாப்பிட்ற விஷயங்களை குறைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லாமே சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தை நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் பேசின விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.